எங்கள் ட்ரிப் சீரிஸோட டே 2 வீடியோ தான் இது. லாஸ் வேகாஸ்லேருந்து ஒரு 40 மினிட்ஸில் இருக்குது ஹூவர் டேம். ரொம்ப ட்ராவல் இல்லை, பக்கம் தான் கிளம்பி வந்தாச்சு. இந்த ஹூவர் டேம் கொலராடோ ரிவரில் தான் இருக்குது. இதில் 2 ஸ்டேட்டோட பார்டர் கனெக்ட் ஆகும். ஒன்று நெவேடா, இன்னொன்று அரிசோனா. என்ட்ரியில் வரும்போதே நம்மக்கிட்ட வெப்பன்ஸ்லாம் ஏதாவது வச்சுருக்கோமா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி தான் அலோவ் பண்ணாங்க. இந்த 2 ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்ணுற அந்த பிரிட்ஜில் ஏறி பார்த்தா தான் அந்த டேமோட வியூ பாயிண்ட் செமையாக தெரியும். இந்த பிளாக் கேனியனுக்கு நடுவில் அந்த கொலராடோ ரிவர், அதோட வாட்டர் கலர், அந்த டேமோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெவேடா டெசர்ட் ஸ்டேட் தான், அதனால் எப்போவுமே டெம்பரேச்சர் ஹையாக தான் இருக்கும். இன்றைக்குமே சரியான டெம்பரேச்சர் 100க்கு மேலே தான் இருக்குது. பசங்களால் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல, செமையாக ட்ரைன் அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. நாங்கள் என்ட்ரி ஆனது நெவேடா சைட் தான். செம்ம காற்று, என்ட்ரி ஆகும்போது நம்மளை புஷ் பண்ணி தள்ளிக்கிட்டே இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் அப்படி இருந்தது. சென்டருக்கு வந்தோடனே அது நார்மல் ஆயிடுச்சு. இந்த வியூ பார்த்ததுக்கப்புறம் கீழே போய் டேமில் நின்று கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளான் தான். ஆனால் டெம்பரேச்சர் சரியான பீக்கில் இருந்தது. பசங்களால் கொஞ்சம் நேரம் கூட அந்த இடத்துல நின்று பார்க்க முடியாது. அதனால் சும்மா டிரைவிங்லேயே பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த 2 ஸ்டேட் பக்கத்துலேயே இருந்தாலுமே ரெண்டுத்துக்குமே வேறு வேறு டைம் ஜோன்ஸ் தான். 1 hour டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த 2 ஸ்டேட்டோட கிளாக் டைமையும் அங்கேயே டிஸ்பிளேயும் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த ஹூவர் டேமை 1931 கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 35 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கீழே டேம்லேருந்து பார்க்கும்போது இந்த பிரிட்ஜ் வியூ இப்படி தான் இருக்கும். இதுவுமே செம வியூவாக தான் இருந்தது. 3rd டே என்ன பண்ணோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில்